Hello friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யா ராம். இன்னைக்கு கிச்சனுக்கு தேவையான பொருள் மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் மீஷோல நான் ஆர்டர் பண்ணி 6 months நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ரிவ்யூல தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வந்திருக்க விஷயம் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிற டப்பா. இந்த டப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடியில கொடுத்திருக்க ஒரு ட்ரே வந்து காய்கறி அழுவி போகாம ஃப்ரெஷ்ஷா வைக்க உதவுது. ஏன்னு சொன்னா காய்கறியில இருக்க தண்ணி எல்லாமே இந்த ட்ரே கடியில போயிடும். சோ காய்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வெஜிடபிள் ட்ரே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துதான் நானும் வாங்கினேன். சோ ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு வந்து 100க்கு 100 மார்க்கே நான் தரலாம் தான் சொல்வேன். தாளிக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, லெமன் இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன ஸ்டோரேஜ் 4 வந்து ஒரே பாக்ஸ்ல இருக்க மாதிரி வாங்கிக்கிட்டேங்க. இது வந்து எனக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கு. நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல போட்டேன். சின்ன ஃபேமிலியா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. டப்பாவும் தனித்தனியா எடுக்காம ஒரே டப்பால எல்லா விஷயத்திலயும் பண்ணிடலாம். அதே மாதிரி கொத்தமல்லி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரப்போ கழுவி காய வச்சிருங்க. இப்படி மலர்ந்துரும். அடியில ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பெரிய டப்பால கூட இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இந்த பாக்ஸ் நான் மீஷோல வாங்கல. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொலுல வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப அடிக்கடி நம்ம தொடச்சி வைக்கிற ஒரு இடம் பாத்தீங்கன்னா கிச்சன் தான். இந்த கிச்சன்ல நம்ம வாஷ் ஏரியால எப்ப பார்த்தாலும் தண்ணி இப்படி ஒழுகிட்டே இருக்குங்க. அது இல்லாம உப்பு கரையும் படிச்சிடும். இப்படி நான் தேய்ச்சி நம்ம அது ஒரு வழி ஆயிடுவோம் பாருங்க. இதுக்காக ஒரு ஆர்கனைசர் நான் வாங்கினேன். இந்த ஆர்கனைசர் ரொம்பவே நல்லா இருக்கு. சிங்க்குக்கு பக்கத்திலே ஜன்னல் இருந்தா இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆயில் பாட்டிலும் மீஷோல இருந்து வாங்கினது தாங்க. இது வந்து ஒரு 3வது டைமா நான் அது வாங்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இதே நான் வந்து வேற ஒரு இடத்துல வாங்கினப்போ இதோட லிட் வந்து தொலைன்னு ஆடிட்டு இருந்தது. ஆனா இதோட ஃபிட்டிங் வந்து நான் எடுக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நல்லா இருந்தது. பாருங்க, அழுத்தம் கொடுக்குறேன் அப்போ ரொம்ப நல்லா இருக்கு. தாராளமா இந்த ஆயில் கேனை நீங்க வாங்கலாங்க. இந்த ஒரு ஆர்கனைசர் பாத்தீங்கன்னா நான் எதிர்பாராம எங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் கிச்சனுக்காக சிங்க்கு ஆர்டர் போட்டிருந்தேன். அவங்க மாற்றி அமைச்சிட்டாங்க. நான் ரிட்டர்ன் போட்டேன். ஆனாலும் இதை சரி செட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு சொல்லி பார்த்தேன். ஸ்க்ரூ எல்லாம் எதுவும் இல்லைங்க, வெறும் இன்டர்லாக் தான். அதனால இது நான் என்னத்துக்கு யூஸ் பண்ணலான்னு ரொம்ப நேரம் வீட்டில் இதெல்லாம் வச்சு எங்கெல்லாம் வச்சு பார்க்கணுமோ எல்லாத்தையும் வச்சு பார்த்தேங்க. கடைசியில் பார்த்தா கிளாஸ் வைக்கிறதுக்கும் கோப்பையெல்லாம் வைக்கிறதுக்கும் இடம் வந்து அவ்வளோ ஆர்கனைஸ்டா இல்ல. சரி, இந்த விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணேங்க. வேணுங்கிறவங்க இதை கிச்சன்ல கூட யூஸ் பண்ணலாம். அதாவது ஆயில் கேனு, அந்த காஃபி தூள், டீ தூள் இந்த மாதிரி வைக்கிற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நான் கிளாஸ் வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. சின்ன சின்ன பவுல் எல்லாம் டக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, அந்த விஷயத்துக்காக நான் இந்த மாதிரி ஷெல்ஃப்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷெல்ஃப்ல கடப்பாக்கல் தாங்க போட்டிருக்கேன். அந்த மேல ரொம்ப டஸ்ட் வந்துட்டே இருக்கு. தொடச்சி அது அசிங்கமா இருக்கு பாக்குறப்பவே. சோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடலாம்னு சொல்லி ஸ்டிக்கர் வந்து மீஷோல இருந்து வாங்கி தாங்க ஒட்டியிருக்கேன். பாருங்க, நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் வெஜிடபிள் சாப்பர். இது வந்துட்டு எனக்கு அவ்வளவா யூஸ்ஃபுல்லா இல்லைங்க. இது இழுக்கிற நேரம் டக்குன்னு நம்ம கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுட்டேன். மெஷர்மெண்ட் கப் எல்லாருக்கும் தேவைப்படுங்க. எனக்கும் தேவைப்பட்டுச்சுன்னு தான் வாங்கி வச்சேன். ஆனா இதுவும் எனக்கு தேவைப்படல. அதுவும் அப்படியே சும்மா தாங்க இருக்கு. இது மோர் தென் இயர் அப்படியே சும்மா தான் அப்படியே கட்டி வச்சிருக்கேன். ஒரு டைம் கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை. கரண்டி, இந்த கரண்டி நான் அடிக்கடி யூஸ் பண்றேங்க. பழசு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். புதுசு வாங்கி நான் யூஸ் பண்றேன். அதே மாதிரி இந்த கிளிப்ஸ் கண்டிப்பா நம்ம வாங்கி வச்சுக்கணுங்க. மளிகை சாமானெல்லாம் ஓபன் பண்ணி பாதி அப்படியே நம்ம வந்து டப்பால கொட்ட முடியாம இருக்கும். அந்த மாதிரி டைப்ல இதை நம்ம கிளிப் பண்ணி வச்சிட்டோம்னா எந்த எறும்பும் போராகுதுங்க, பூச்சியும் போகாது. நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி பிளாங்கெட்டுக்கெல்லாம் வேலையே இல்லை. பிளாங்கெட் வாங்குறப்போவே கொடுத்த கவர்ஸ் எல்லாமே ரொம்ப பழசு, கிழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுக்காக மறுபடியும் மீஷோல நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. பெருசா வாங்கிக்கிட்டேன். 2-3 பிளாங்கெட் ஈஸியா அதுல வந்துட்டு ஃபிட் ஆகுதுங்க. அதனால 2 பெருசு 1 சின்னது வாங்கிக்கிட்டேன். அவ்வளவுதாங்க, இல்ல செட் பண்ணி முடிச்சாச்சு. வீட்டுல இருக்க பிளாங்கெட்ஸ் எல்லாமே எடுத்து காய போட்டாச்சுங்க. இனி அடுத்து நமக்கு நவம்பர் டிசம்பர்ல தான் தேவைப்படும். அது முடிக்கும் உள்ள இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆர்கனைசர் வாங்கி உள்ள ஃபிட் பண்ணிட்டேங்க. என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் டீச்சர்னு தெரியும். ஸோ 24-25க்கான அவார்ட்ஸ் வந்துட்டு எமினன்ட் டீச்சர் அவார்டு ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து நினைவு பரிசா கொடுத்தாங்க. 3வது நட்சத்திர மங்கைன்ற அவார்டு கொடுத்தாங்க. 4வது செங்கமல நாட்டிய வர்தினி அப்படிங்கிற அவார்டு கொடுத்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் லாவண்யா.